படம் எப்படி ப்ரோ இருக்கு? மகாபாரத அவெஞ்சர்ஸ்ல பார்த்த மாதிரி சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த வில்லனா வந்தவரு புதுசா இருந்தாலுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஓவரால் படம் நல்லா தான் ப்ரோ. இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு படத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ மகாபாரத ஸ்டோரி எவ்வளவு? ஆமா ப்ரோ. அவங்க ஸ்டைல்ல கேரக்டர்ஸ் தான் எடுத்து போட்டுருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் தரமா பண்ணிட்டாங்க. ஸோ 2020ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்குறதுக்கு நல்ல ஒர்த்து தான். பட் ஆனா போனா 1 மணி நேரம் தூங்கிருங்க. ஆக்ஷன் காட்சிகள்லாம் எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? அதெல்லாம் மிரட்டி விட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் குறைய இல்ல, வச்சு செஞ்சுட்டாங்க. கமலஹாசனோட நடிப்பு எப்படி இருக்கு படத்துல? அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னில ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு பார்க்க. அப்படிலாம் நம்ம ஃபியூச்சர் பத்தி என்ன டிசைட் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அல்டிமேட்டா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவர் மேல. கமல் வந்தது பார்ட் 2க்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கத்தி கத்தி தொண்டையா போயிருச்சு. கமலஹாசன் நடிப்பு எப்படி ப்ரோ இருக்கு? ரெண்டே சீன் தான் அவர் வர. நான் 2 சீனுமே சூப்பரா இருந்துச்சு. பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? அது பிரபாஸ் படம்லயே சொல்ல முடியும். முழுக்க அமிதாப் பச்சன் படம் தான் இது. ஃபுல்லா அமிதாப் பச்சன் தான் படத்தையே தாங்கி நிறுத்தினாரு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வேற என்ன சொல்றது, இந்த படத்துல ஒரு புஜி ரோல்னு ஒண்ணு கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோல் எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கா? ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. அது படம் ரொம்ப சீரியஸாவே போகாம நடுவுல கொஞ்சம் ஒரு பெருசா காமெடின்னு சிரிப்பு வர அளவுக்கு எதுவுமே இல்ல. பட் ஓகே, ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு பார்க்க. அப்படிலாம் நம்ம ஃபியூச்சர் பத்தி என்ன டிசைட் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஓவராலா படம் டீசெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் போறதே தெரியல டக்குன்னு. பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? கண்டிப்பா பிரபாஸ் செம்ம கம்பேக். அதெல்லாம் குறைய இல்ல, வச்சு செஞ்சுட்டாங்க. படத்துல ஏதாவது ஒரு வெயிட்டான சீன் ஏதாவது இருக்கா? லாஸ்ட் சீன் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. பிரபாஸ் வந்து ஆக்சுவலி சொல்ல விரும்பல, போய் பாக்குறவங்க நல்லா ஒர்த்தா தான். சந்தோஷ் நாராயண் மியூசிக் எப்படி நல்லா போட்டுருக்காரு? பிஜிஎம் தான் காதை அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏதாவது இந்த படத்துல ஒரு தரமான சம்பவம் ஏதாவது இருக்கா? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? பிரபாஸ் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அப்புறம் அமிதாப் பச்சன் ஆக்டிங் அதோட நல்லா, எல்லார் ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்கு. புஜ்ஜியும் ரோல் நல்லா தான், அந்த ஒரு பொம்மை மாதிரி வரும், அதுவுமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும் ப்ரோ படம். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? காதை அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. கமல் வந்தது பார்ட் 2க்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படத்துல ஒரு புஜி ரோல்னு ஒண்ணு கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோல் எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கா? ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. அது படம் ரொம்ப சீரியஸாவே போகாம நடுவுல கொஞ்சம் ஒரு பெருசா காமெடின்னு சிரிப்பு வர அளவுக்கு எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? அது பிரபாஸ் படம்லயே சொல்ல முடியும். முழுக்க அமிதாப் பச்சன் படம் தான் இது. மகாபாரதம் பிளஸ் ஃபியூச்சர்ல நடக்கிறத பத்தி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லாவே வந்திருக்கு. பட் இன்னும் யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஒரு 2, 3, 4 பாட்டு வந்தாதான் ஃபுல் கதையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இது பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நீட்டா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் படத்தை எவ்வளவு அளவு நல்லா ஒருத்தா என்ஜாய் பண்ணீங்களோ, கிளைமேக்ஸ் உங்களுக்கு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. அதான் உங்களுக்கு படமே தூக்கி சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. போய் பார்த்தா தான் ப்ரோ நல்லா இருக்கு. கமலஹாசனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ப்ரோ கமலுக்கு பெருசா இங்க ரோல் இல்ல ப்ரோ. ஒரு 10 மினிட்ஸ் தான் ப்ரோ ஓவராலே வந்திருப்பாரு படத்துல. ஸோ கமல் ரோல் ஒரு வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே இந்த படத்துல பெருசா காட்டல. லாஸ்ட்ல தான் ஏதோ கமலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா காட்டியிருந்தாங்க. ஸோ படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு ஓவராலாவே. படம் எப்படி நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? கடைசி 1 மணி நேரம் சூப்பரா இருக்கு. கமலஹாசன் நடிப்பு எப்படி இருக்கா? கமலஹாசன் கடைசியில தான் வராப்ல, ஒரே சீன் தான். நல்லா இருக்கு. அடுத்த பாட்டு நல்லா இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நீட்டா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப்லாம் அதுதான் சொல்றேனே, எல்லாம் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனா இது ரொம்ப பெஸ்டா இருக்கு பார்க்க. காசுக்கு எதுவும் ஒருத்தர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். பிரபாஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காரா? நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் எந்த குறையும் இல்ல. கமலஹாசனோட நடிப்பு எப்படி ப்ரோ இருக்கு? மிரட்டிட்டு இருக்கு. ஆண்டவரை பத்தி என்ன சொல்றது, மிரட்டி விட்டாரு அவரு. ஓவராலா படம் எப்படி ப்ரோ இருக்கு? 4.8 கொடுக்கலாம் ப்ரோ 5க்கு. பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா படம்? கண்டிப்பா ப்ரோ. உள்ள படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு எல்லாருமே. ஸோ பார்க்கலாம். பட் ஓகே, பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? சான்சஸ் இருக்கு. தேங்க்ஸ் மேம். பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா ப்ரோ? சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படின்னா போர் அடிக்காம போகுதா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சிகள் எப்படி எடுத்திருக்காங்க? நல்லா கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. காமெடி ஏதாவது இருக்கா படத்துல? காமெடி இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி இருக்கு. அவர் பிரபாஸ் பண்ணிருக்காப்ல.
எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுமா படம்? அவங்கவுங்க ஒப்பீனியன் தான். ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ்.